அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. எழுதுறா, என்ன மறுபடியும் பாவம் பண்ண வைக்காதரா. இல்லண்ணா, நான் திருந்தி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாண்ணா. உங்களையும் மண்ணையும் உமாவையும் நான் தேடாத இடமே இல்லைண்ணா. எதுக்கு கண்டுபிடிச்சு கழுத்து நடிச்சு கொள்ளறதுக்கா? என்னண்ணா இப்படி அபாண்டமா பேசுறேன்? வனவாசம் முடிஞ்சு வந்த ஸ்ரீராமர்கிட்ட பரதன் ஆட்சியை ஒப்படைச்ச மாதிரி இத்தனை நாள் கட்டி காத்த சொத்தெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு தானே இருக்கேன். டேய், ஏன்டா அப்படி இதிகாச உதாரணம் எல்லாம் சொல்லி நடிக்கிற? இது வரைக்கும் நீ பண்ண பாவம் எல்லாம் போறாதா? என்ன நீங்களுமே என்னன்னு புரிஞ்சுக்கல? உங்களெல்லாம் தேடின மன உளைச்சல்ல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன்னா பாருங்கண்ணா. மாத்திரையும் கையுமா சுத்தின்னு இருக்கேன். என்ன டாக்டர் சொல்லிட்டார், இனிமே உனக்கு எப்ப வேணா ஹார்ட் அட்டாக் வரும்டான்னு. அண்ணா அப்படி நான் அல்பாயுஸ்ல போயிட்டேன்னா ஜெகதாவையும் குழந்தைகளும் நீங்க தானே பாத்துக்கணும். டேய், சொத்து கைவிட்டு போயிடும்னு பெணாத்தாத. சொத்துக்காக கோர்ட்டு படி ஏறி உண்மையை சொல்லல, குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். சொத்துல சல்லி பைசா கூட எனக்கு வேணாண்டா, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இது வெறும் வாய் வார்த்தை இல்லடா, நீ நீட்டுற பேப்பர்ல எல்லாம் நான் கையெழுத்து போட்டு தரேன். டேய், உழைச்சு பொழைக்க பகவான் எனக்கு வழி பண்ணிருக்காருடா, நீக்கு அது போதும். உன்னை விட கெட்டவனா இருந்த உன் அண்ணன் சொல்றேன், இனிமேயும் கெட்டவனா இருக்காத. உண்மையிலேயே நல்லவனா மாறு, அப்புறம் புரியும் நல்லவனா இருக்கிறதோட அருமை. சார், அவன் போனா போறான் சார், நான் இருக்கேன் சார். நீங்க என்ன தகுடுத்தோம், பித்தலாட்டம், ஃப்ராடு, போர்ஜரி, 420, சீட்டிங் எதை வேணா பண்ணுங்க, கூடவே நான் இருக்கேன் சார். தைரியமா இருங்க. கரப்படாத கைகளுக்கு காசு வராது, கரப்பட்டா தான் கரன்சியை எண்ண முடியும். உங்க அண்ணன் கிட்ட கையெழுத்து வாங்கி பத்திரம் பதிவு பண்ண நான் ஏற்பாடு பண்றேன் சார். நீங்க தைரியமா இருங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவையா? என் கூடவே இரு. மேட்சே இனிமத்தாயா சுவாரஸ்யமா போகுது. முதல் இன்னிங்ஸ்ல யார் ஜெயிச்சா? இந்த மகாலிங்கம். ரெண்டாவது இன்னிங்ஸ் இனிமத்தான் ஆரம்பிக்க போகுது, பாரு, சூப்பரா இருக்கும். அப்பா, உமா, உமா, அழாதம்மா. இனிமே நீ அழவே கூடாது. உன்னோட கண்ணீரை துடைக்க கூட எனக்கு அருகதையே இல்லம்மா. நான் ஒரு நல்ல அப்பாவா நடந்ததே இல்லை. அப்பா, ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு எனக்கு ஊரறிய கௌரவத்தை காப்பாத்திட்டீங்களேப்பா. சொத்து சுகம் வேணுங்கிறதுக்காக நான் கோர்ட்டு படி ஏறி வரலமா. என்னால தொலைஞ்சு போன குடும்ப கௌரவத்தை நானே தூக்கி நிறுத்தணும்னு தான் வந்தேன். ஏதோ இந்த அளவுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காவது பகவான் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. அதாம்மா பெரிய விஷயம். அது போதும். நீங்க உங்களை நான் எப்படி எல்லாம் புண்படுத்துற மாதிரி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கேட்க கூடாததெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதியிருக்கும் போது பேச கூடாததெல்லாம் நீ பேசித்தானே ஆகணும். அடக்கி வச்ச கோபம் ஆத்திரமா மாறி அது வார்த்தைகளா வெளிப்படுது. உமா, உமா, இந்த பாருமா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் உன் முகத்துல இன்னைக்குதான் சிரிப்பை பாக்குறேன். அதுக்கு நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்போ நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்க. இனிமே உங்களோட தானே காலம் பூரா இருக்க போறோம். இனிமே சந்தோஷத்துக்கு என்னன்னா குறைச்சல். ஜெகதா, உன் ஆம்படையான நன்னா பாத்துக்கோ. அவனை நேர் வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன் கடமை. என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். வாமா உமா, போலாம். வா வா ஜெகதா. ஓ, நீங்களா? வாங்க. விவேகானந்தர் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு பாம்பு அவர் முன்னாடி வந்து படம் எடுத்து நின்னுச்சான். சுத்தி இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்களா, ஆனா அவர் மட்டும் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி நான் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க விவேகானந்தருக்கும் ஒரு படி மேல போயிட்டீங்க. நானும் எவ்வளவோ சைகை பண்ணி பார்த்தேன், நீங்க இப்பதான் கவனிக்கிறீங்க. அது படிக்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே புக்குக்குள்ளேயே போயிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு பழக்கம். என்ன விஷயங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல,
2 சந்தோஷமான விஷயம் இருக்கு. 2 சந்தோஷமான விஷயங்களா? என்ன? முதல்ல எங்க கேஸ்ல நாங்க ஜெயிச்சிட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அப்புறமா எல்லா மனஸ்தாபமும் போய் எங்க அப்பா கூட நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். என்னங்க சொல்றீங்க? ஐயோ, எவ்வளவு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. அப்போ கைய கொடுங்க முதல்ல. ஓ காட், அப்போ உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இனிமே வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க. அப்போ இனிமே நீங்க பழையபடி மகாராணி மாதிரி வாழ போறீங்க. எப்பவும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே சோகங்களே கிடையாது இல்லைங்க? ஐயோ, எனக்கு எப்படி சந்தோஷத்தை வெளில சொல்றது. சாரிங்க, மன்னிச்சிருங்க. இது எக்ஸைட் ஆனதுனால தெரியாம கை பிடிச்சு நானு. மன்னிச்சிருங்க. நான் ஒரு முட்டாள். சாரிங்க. ஐயோ, என்னடா இது, பேசிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சிட்டேன். லட்சுமி, என்னண்ணா எப்ப வந்து? ஏதோ டல்லா இருக்கேள் போல இருக்கு. சரி, ஆத்துல காஃபி பொடி தீர்ந்து போயிடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேனே, வாங்கிட்டு வந்தேளா? காபி பொடி தீர்றது கஷ்டம் தீர்றதா? ஏன்னா புதுசா ஏதாவது பிரச்சனையா? புதுசா பிரச்சனை இல்ல, புதுசா பிரச்சனை. பேங்க் லோன் டியூ 2 மாசமா கட்டல. இந்த மாசத்தோட 3வது மாசம். இந்த மாசம் கட்டலனா நோட்டீஸ் விட்டுருவா. அப்புறம் ஜப்தி அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆத்த வாடகை விட்டுறலான்னா யாரும் வரமாட்டேங்கிறா. ரொம்ப அவுட்டர்ல இருக்குன்னு காரணம் காட்டி 1000 2000 வாடகை கேட்கிறா. நியாயமா 6000 7000 வாடகைக்கு போகும். 10 மாசம் அட்வான்ஸ் 70000 கைக்கு கிடைக்கணும். சைமனும் எவ்வளவோ முயற்சி பண்றார். நானும் 4-5 புரோக்கர்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். வாடகைக்கு பார்ட்டி வரலனாலும் பரவாயில்ல, லீஸ்க்கு யாராவது கேட்டாலும் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தேன். இதே சிட்டிக்குள்ள இருந்தா 5 லட்சம் 6 லட்சம்னு கிடைக்கும். அவுட்டர்னு காரணம் காட்டி 1 1.5 கேக்குறா. அவசரத்துக்கு அவ்வளவு சீப்பா விட்டுட்டு பின்னாடி அவஸ்தைப்பட முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. பழையபடி இந்த ஆத்துக்கு வேற வாடகை தரணும். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும்பா. அது யாருக்கு பொருந்துறதோ இல்லையோ, நமக்கு நன்னா பொருந்துறது. ஏன்னா இந்த எல்ஐசில ஏதோ லோன் அப்ளை பண்ணல, அது என்னாச்சு? லோன் அப்ளை பண்ணதும் வாடாப்பான்னு தூக்கி கொடுத்துருவாளா என்ன? அவளுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ். அதெல்லாம் முடிஞ்சு பணம் கைக்கு வந்து சேர மாச கணக்காயிடும். என்ன பண்றது, எங்க போய் முட்டிக்கிறதுன்னே தெரியல. விளக்க புடிச்சுட்டு போயும் கிணத்துல விழுந்தாப்புல ஆயிடுத்து. சரி, நான் போய் கை கால் அலம்பிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேனே, எங்க கேஸ் ஜெயிச்சிடுது. வாவ், கங்க்ராட்ஸ். நான் சொல்லல, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதாங்க நடக்கும். அதை விட சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் எங்க பக்கம் ஜெயிச்சதுக்கு காரணமே எங்க அப்பா தான். அப்பாவா? நிஜமாவா சொல்றீங்க உமா? ஆமா பூஜா.
அன்னைக்கு ஹோட்டல்ல கண்ணா பின்னான்னு திட்டினீங்களே அவர்தான் உங்க அப்பாவா? ஆமா பூஜா, அன்னைக்கு இருந்த நிலைமையில அப்படி பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் திருந்துட்டாருன்னு. அதுக்குதான் சொல்றதுமா, யாரு எப்போ எப்படி மாறினாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாம நம்மள மாத்திக்க கூடாது. எப்போ ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நடந்த எந்த விஷயத்தையும் நினைச்சு நமக்கும் எந்த வருத்தமும் இருக்காது. இவ்ளோ சொல்றேன், ஆனா இது செய்யறது எனக்கே கஷ்டம். ஆனா செஞ்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள கடவுளே வந்த மாதிரி இருக்கும். சரி, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, நீங்க அம்மா அப்பா எல்லாரும் ஏன் தனித்தனியா இருக்கணும்? ஒன்னா சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே?